எந்த குழந்தை காலையில் நல்ல உணவை எடுத்துட்டு வருதோ அந்த குழந்தை புத்திசாலி குழந்தையா இருக்கும். மதிய உணவை விட இரவு உணவை விட மென்டல் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் காலை உணவு மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப காலையில மிகச்சிறப்பான உணவா இருக்கட்டும். தினம் இட்லி சாம்பார் பொங்கல் பூரின்னு சாப்பிடக்கூடாது. நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், யார் ஒருவர் அடுப்பங்கரையில் 20 நிமிடம் கூடுதலாக மெனக்கெடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் 20 வருடம் கூடுதலாக ஆயுட்காலம் கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கூட நம்ம எஃபர்ட் போடணும். காலையில கொஞ்சம் சுண்டல், புலால் சாப்பிட்றவங்க காலையில கண்டிப்பா ஒரு முட்டையோ 2 முட்டையோ ஆம்லெட், அப்புறம் நல்ல காய்கறி. 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்கன்னா உங்களுக்குலாம் இட்லி தோசை வேண்டாம். நல்ல காலையில சுண்டல், கொஞ்சம் பயிறு, கொஞ்சம் காய்கறிகள் சூப்பு, இல்ல பழச்சாறு, ஒரு ஆம்லெட், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை. இதுதான் காலை சாப்பாடு. சார் இதெல்லாம் ரைட், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி உணவை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க குழந்தைகளும் இதே சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வருவாங்க. ஹை புரோட்டீன் நமக்கு வேணும். உலகத்திலேயே புரதத்தை மிக குறைவாக சாப்பிட்ற கூட்டம் நம்ம தான். அந்த கடைசி மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் பார்க்கும்போது அந்த எம்பாபேயும் மெஸ்ஸியும் பார்க்கும்போது நமக்குலாம் எப்படி இருந்துச்சு? நம்ம பிள்ளை எம்பாபே மாதிரி நிற்க மாட்டானா, மெஸ்ஸி மாதிரி நிற்க மாட்டானா? அத்தனை பேருக்கும் ஃபுட்பால் ரசிகர்கள் அவ்வளோ பேருக்கு இருந்திருக்கும் இல்லையா? அவனுடைய உடல்வாக என்ன? எம்பாபே பார்க்கும்போது எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 27-28 வயசு இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் தான் சொல்றேன் 21 வயசு தான் ஆகுது. அப்ப அந்த மாதிரியான பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வரணும்னா ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு புரத உணவு நல்லா வரணும்.